குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம வந்து 7th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். 7th சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். அதாவது வேக்சின் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் அப்படிங்கிறது நோய் வராமல் தடுக்கக்கூடியது, அதை தான் வந்து இம்யூனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The vaccination is the process of administering a vaccine into the body or the act of introducing a vaccine into the body to produce immunity to a specific disease. அதுதான் வந்து வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வேக்சினேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த நோய் வராமல் அந்த நோயை தடுப்பதற்கான ஒரு மருந்து நம்மளோட உடம்புல வந்து செலுத்துறது, அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேக்சினேஷன். இம்யூனைசேஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இம்யூனைசேஷன்னா என்ன? இம்யூனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த பாடி பில்டிங் அப் இம்யூனிட்டி டு எ பர்டிகுலர் டிசீஸ். அதாவது இம்யூனைசேஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு, ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு டிசீஸுக்கு அதுக்கு ஒரு நோய் தடையை வந்து உருவாக்குறது நம்மளோட உடலுக்குள்ளே, அதை தான் வந்து இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Immunization describes the actual changes in the body after receiving a vaccine. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்சின் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அதில் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும். இந்த வேக்சின்ஸ் ஒர்க்ஸ் பை ஃபைட்டிங் த பேத்தோஜன் அண்ட் த regarding it in their memory system to ensure the next time this pathogen enters the body it is eliminated far quickly. அதாவது அந்த தடுப்பு மருந்துகள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் கிருமிகளுக்கு எதிராக தான் வந்து செயல்படும், சரியா? அதனால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட உடலுக்குள்ளேயே ஒரு மெமரியாக இருக்கும். அதனால் செகண்ட் டைமும் அந்த நோய் கிருமி வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்துடும். Once the body is able to fight against the disease, it is believed to have built the immunity for it, also known as the body being immunized against the disease. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய்க்கு எதிரான ஒரு தடைக்காப்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளும். அதான் வந்து வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டாபிக் நெக்ஸ்ட்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதாவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா some of the individuals are very sensitive to some particles present in the environment. அதாவது மனிதர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் சில பொருள்களுக்கு எதிரான ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருப்பாங்க. The exaggerated response of the immune system to certain antigens present in the environment is called allergy. அதுதான் வந்து சொல்கிறோம். நம்மளோட என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய்க்கு எதிரான அந்த எதிர்ப்பு தூண்டிகளை வந்து நம்மளோட தடைக்காப்பு மண்டலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அலர்ஜி அப்படின்னாவே அல்லோ அப்படின்னா அலாட்டட், ஏர்ஜ் அப்படின்றது வந்து ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது the substances to which such an immune response is produced are called allergens. அதை தான் வந்து allergens அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா the immune response to produce the substances which such an immune response is produced are called allergens. அலர்ஜன்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அந்த இடத்துல வந்து ஒரு தூண்டிகளாக செயல்படுது. An allergen is an antigen that causes an allergic reactions. இதுதான் வந்து எதை காஸ் பண்ணுது? அலர்ஜிக் ரியாக்ஷனை காஸ் பண்ணுது. The allergic reactions begin within a few seconds after the contact with the அலர்ஜன். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த அலர்ஜனை வந்து ஏற்படுத்திடும். இந்த லாஸ்ட் அபவுட் half an hour. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து காஸ் பண்ணோம். அதே மாதிரி 1 hour இல்லைனா half an hour வரைக்குமே அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து நம்மளோட உடம்புல இருக்கும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்செக்டோட அந்த ஒரு இன்செக்ட் வந்து நம்மளை பைட் பண்ணுது, அப்போ அதோட ஃப்ளூயிட் வந்து நம்மளோட ஸ்கின்ல படும்போது ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து காஸ் பண்ணும் இல்லையா, சடன் ரியாக்ஷனாகவும் இருக்கும். அந்த ரியாக்ஷன் காஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 hour ஆர் 1 hour வரைக்குமே அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளோட உடம்புல இருக்கும். The common examples of allergens are mites in dust, pollens and some protein in insect venom. அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது அந்த போலன்ஸு, அந்த டஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைட்ஸு, அதுக்கப்புறம் அந்த இன்செக்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் ப்ரோட்டீன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து காஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹை ஃபீவர் அண்ட் ஆஸ்துமா ஆர் சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலர்ஜி. ஆஸ்துமாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இதெல்லாம் அலர்ஜினால் வரக்கூடியது தான். The symptoms of allergic reactions include sneezing, watery eyes, running nose and difficulty in breathing. இதெல்லாமே நம்ம வந்து சிம்டம்ஸாக நம்ம சொல்லலாம், அலர்ஜியோட சிம்டம்ஸாக சொல்லலாம். Allergy is a form of overactive immune response mediated by immunoglobulin E and mast cells. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அலர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் மீடியேட்டட் பை இம்யூனோக்ளோபுலின் இ மாஸ்ட் செல்ஸ். இம்யூனோக்ளோபுலின் இ மாஸ்ட் செல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவு அந்த இடத்துல அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து காஸ் பண்ணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்ட் செல்ஸ் இருக்கு இல்லையா, இட் கேன் ஆல்சோ பி டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமைன் அண்ட் செரட்டோனின் ஃப்ரம் த மாஸ்ட் செல்ஸ். அதாவது அந்த மாஸ்ட் செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். எதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா ஹிஸ்டமைன், செரட்டோனின் அப்படின்ற கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படின்ற ஒரு வேதிப்பொருள்கள் அப்படின்னு சொல்கிறது தான் ஹிஸ்டமைன், செரட்டோனின். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு 2 mark இம்பார்ட்டன்ட் தான். அனாஃபைலாக்சிஸ். அனாஃபைலாக்சிஸ் அப்படின்றது, அனாஃபைலாக்சிஸ் இஸ் த கிளாசிக்கல் இமீடியேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அதை தான் வந்து அனாஃபைலாக்சிஸ். இட் இஸ் அ சடன் சிஸ்டமேட்டிக் severe and immediate hypersensitivity reactions. Immediate hypersensitivity reactions occurring as a result of rapid generalizations mast cell degranulation. அதாவது உடனடியாக சடனாக ஏற்படக்கூடிய ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனாஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் immunodeficiency disease, இன்ஃபெக்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் எய்ட்ஸ். அதாவது இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னாவே எதை சொல்லலாம் அப்படின்னா தடைக்காப்பு குறைவு நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் எய்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்யூனோடெஃபிஷியன்சி ரிசல்ட் ஃப்ரம் த ஃபெயிலியர் ஆஃப் ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் இருக்குது. அதில் த ப்ரைமரி இம்யூன் டிஃபிஷியன்சி ஆர் காஸ்டு பை ஜெனட்டிக் டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி இம்யூனோ டிஃபிஷியன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில குறைபாட்டு காரணங்களால் ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ப்ரைமரியில். அதே மாதிரி செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சிஸ் அரைஸ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். செகண்டரி இம்யூன் டிஃபிஷியன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு காரணங்களால் என்னென்ன அப்படின்னா ரேடியேஷன்ஸ், த யூஸ் ஆஃப் சைட்டோலைட்டிக் அண்டு இம்யூனோ சப்ரெசிவ் ட்ரக்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இதனால் வந்து ஏற்படுத்தக்கூடியது. சரியா? எது அப்படின்னா இந்த செகண்டரி இம்யூனோடெஃபிஷியன்சியில் சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எய்ட்ஸ். எய்ட்ஸ் இஸ் அன் அக்ரோனிம் ஆஃப் அக்யூட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அதோட அக்ரோனிம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? acute immunodeficiency syndrome. It is the deficiency of immune system acute during the lifetime of an individual, indicating that it is not a congenital disease. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிறவி நோய் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு வைரஸ் தொற்றுனால ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இது. AIDS is caused by human immunodeficiency virus.
வைரஸ்னால் வரக்கூடியது தான், அதுதான் வந்து ஹெச்ஐவி சொல்கிறோம். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், அதான் ஹெச்ஐவி. எய்ட்ஸ் அப்படின்னா அதோட அக்ரோனிம் வந்து எப்படி சொல்லுவோம், அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஹெச்ஐவிங்கிறது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். இட் இஸ் செலக்டிவ்லி இன்ஃபெக்ட்ஸ் ஹெல்பர் டி செல்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெல்பர் டி செல்ஸில் தான் பாதிப்பை வந்து ஏற்படுத்துது, இன்ஃபெக்ட் பண்ணுது. த இன்ஃபெக்டட் helper T cells will not stimulate antibody production by B cells, resulting in loss of natural defense against viral infections. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நோய் கிருமிகளுக்கு எதிராக எதிர்ப்பு பொருள்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பி செல்களை வந்து அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ண முடியாதனால கண்டிப்பாக அந்த இடத்துல வைரஸோட அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராகவே அந்த இடத்துல நேச்சுரல் ஒரு தடைக்காப்பு நடவடிக்கை வந்து அந்த இடத்துல நடக்க முடியாமல் போயிடுது. சரியா, the loss of natural defense against viral infection on the basis of genetic characteristics and differences in the viral antigens. HIV is classified into the types 1 and types 2. சரியா, எதில் அப்படின்னா இதில் டைப் 1 டைப் 2 நம்ம சொல்கிறோம். 2 வகையாக சொல்லியிருக்காங்க, HIV 1 HIV 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. The human immunodeficiency virus belongs to the genus lentivirus. அதோட ஜீனஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா lentivirus. We observed under the electron microscope. electron microscope பொறுத்த வரைக்கும் HIV is seen a spherical virus. electron microscope பார்க்கும்போது அது வந்து spherical virus-ஆக இருக்கும். 100 to 120 nanometer in diameter இருக்கும். containing a dense core surrounded by lipoprotein envelope. அதை ஃபுல்லாகவே எப்படி சரவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா lipoprotein. The envelope has glycoprotein. அதோட என்வலப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் இது முடிச்சுட்டு. கிளைகோப்ரோட்டீன் அதான் வந்து ஜிபி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பைக்ஸ் அதோட என்வலப்பில் வெளியில் இருக்கும். சரியா, டேர்ம்டு கிளைகோப்ரோட்டீன் ஜிபி அப்படிங்கிறது கிளைகோப்ரோட்டீன் 41 அண்ட் கிளைகோப்ரோட்டீன் 120 ஸ்பைக்ஸ் வந்து இருக்கும் அதோட என்வலப்பில். சரியா, அட் த கோர் தெர் ஆர் 2 large சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. அதே மாதிரி அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 large single standard RNA attached to the RNA or molecules of reverse transcriptase. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா attached to the RNA or molecules of reverse transcriptase இருக்கும். It also contains enzymes like protease and ribonuclease. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன enzymes இருக்கும் அப்படின்னா protease and ribonuclease அப்படின்ற 2 enzymes இருக்கும். The core is covered by a capsid. அந்த கோர் ஃபுல்லாகவே எப்படி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேப்சிடால் தான் கவர் ஆகிருக்கும். இந்த கேப்சிட் மேட் அப் ஆஃப் proteins. capsid அப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னா proteins. This is followed by another layer of matrix proteins. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நெக்ஸ்ட் லேயரை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா matrix proteins. matrix proteins as shown in the diagramல பாருங்க. glycoprotein 41, glycoprotein 120. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்பிட் பைலேயர். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் புரோட்டீன், கேப்சிட் புரோட்டீன், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இதுதான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAs இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதான் 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா HIV டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டு சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஹெச்ஐவியோட டிரான்ஸ்மிஷனை பற்றி நம்ம சொல்கிறோம். HIV வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது. HIV is often located within the cells, especially in macrophages. இது வந்து பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னா macrophages செல்களில் தான் இந்த HIV வைரஸ் அதிகமாக இருக்கும். HIV can survive for 1.5 days inside a cell
பட் ஒன்லி அபவுட் 6 hours அவுட் சைட் செல். இன்சைட் செல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 days வரைக்கும் இருக்கும். அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 6 hours. Routes of HIV transmissions include unsafe sexual contact, blood contaminated needles, இதெல்லாம் வந்து இதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. The organ transplants, blood transfusions and vertical transmissions from HIV infected mother to child, இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த HIV வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகலாம். இந்த HIV is not transmitted by insects or by casual contact. அதாவது இன்செக்ட்ஸ் ஆலையோ இல்லை நார்மலாக கேஷுவல் கான்டாக்டாலேயோ இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகாது. HIV வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகாது. After getting into body of the person, the virus enters into macrophages where RNA genome of the virus replicates to form viral DNA with the help of enzyme reverse transcriptase. அதாவது மனிதனோட உடம்புக்குள்ள இந்த HIV வந்து மேக்ரோஃபேஜ் செல்களில் நுழைஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைமோட ஹெல்ப் மூலமாக அந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து பார்த்திங்க டிஎன்ஏவாக மாறுது. அதில் நம்ம ஆர்என்ஏ சொன்னோம் இல்லையா, அந்த ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறுது. அதுக்கு என்ன ரீசன்னா இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்ற என்சைம். This viral DNA gets incorporated into the DNA of host cells and directs the infected cells to produce viral particle. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ செல்களோட ஒன்றா சேர்ந்து அங்கே வைரஸ் துகள்களை வந்து என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி செய்யுது. அதாவது வைரல் பார்ட்டிகல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. The macrophages continue to produce virus and in this way acts like HIV factory. அப்போது இதிலிருந்து அந்த மேக்ரோஃபேஜிலேருந்து அந்த வைரஸ்களை வந்து கண்டினியூவாக என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா HIV ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். Simultaneously the HIV enters into helper T lymphocytes. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே நேரத்தில் அந்த டி லிம்ஃபோசைட்டுக்குள்ளே அந்த HIV வந்து நிறையா பெருக்கமடைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய வைரஸ்களை வந்து உற்பத்தி பண்ணுது, நிறைய ரெப்ளிகேட் ஆகுது. இந்த HIV enters to helper T lymphocytes, replicates and produce progeny virus, நிறைய வைரஸ்களை வந்து உற்பத்தி பண்ணுது. The progeny virus released in the blood attack other helper T lymphocytes. அதே நேரத்தில் இது வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய உற்பத்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உருவான அந்த ப்ரோஜனி வைரஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்டு மற்ற டி செல்களையும் என்ன பண்ணுது போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து கண்டினியூவாக நடக்கும்போது டி லிம்ஃபோசைட்டோட செல்களோட எண்ணிக்கையும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதான் சொல்கிறோம், திஸ் இஸ் ரிப்பீட்டட் லீடிங் டு எ ப்ரோக்ரெசிவ் டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் helper T lymphocytes in the body of the infected person. During this period, the person suffers from bouts of fever, diarrhea, weight loss. அப்போது அந்த இடத்துல வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் ஏற்படலாம். அந்த டைமில் the suffering from bouts of fever, diarrhea, weight loss due to decrease in the number of helper T lymphocytes ஓட அளவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ டிக்ரீஸ் ஆகும்போது the person starts suffering from infections and becomes immune deficient and unable to protect against any infection. அது மட்டும் இல்லாமல் வேறு தொற்று நோய்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஏற்படலாம். Next, a simple blood test is available that can determine whether the person has been infected with HIV. இந்த HIV வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ELISA டெஸ்ட். ELISA டெஸ்ட் அப்படிங்க, ELISAன்றது என்சைம் லிங்க்டு இம்யூனோசோர்பன் அசை அப்படின்னு சொல்கிறது தான் ELISA. டிடெக்ட்ஸ் த presence of HIV antibodies. அப்போ இதுலேருந்து நம்ம எதை வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா HIV ஆன்டிபாடிஸை. இட் இஸ் அ ப்ரிலிமினரி டெஸ்ட். இதை வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் இஸ் மோர் ரிலையபிள் அண்ட் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். இது வந்து கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டுன்னு சொல்கிறது எது அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். இட் டிடெக்ட்ஸ் த வைரல் கோர் ப்ரோட்டீன்ஸ். இதுலேருந்து நம்ம வந்து வைரல் கோர் ப்ரோட்டீன்ஸை வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும்.
If both tests detect the presence of the antibodies, the person is considered to be HIV positive. அப்போ இதுலேருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு HIV பாசிட்டிவ் அந்த பர்சனுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ் ஆஸ் அ நோ க்யூர். கண்டிப்பாக எய்ட்ஸ் நோயை வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்கும். த ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்ட் ப்ரமோட்டிங் ரெகுலர் செக்அப், சேஃப் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து சேஃபாக தான் இருக்கணும். சரியா? யூஸ் ஆஃப் த டிஸ்போசல் நீடில்ஸ், த யூஸ் ஆஃப் காண்டம்ஸ் டியூரிங் செக்ஷுவல் கான்டாக்ட், ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக் அப்யூஸ். அந்த ட்ரக் அப்யூஸ் அப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து ப்ரிவெண்ட்டாக தான் இருக்கணும். இந்த எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பை NACO அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் அவேர்னஸ் பண்ணுறாங்க. NACO அதாவது நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இந்த எய்ட்ஸை பற்றின அவேர்னஸை பற்றி நிறைய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் NGOs நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் எய்ட்ஸ். இவங்க எய்ட்ஸை பற்றின நிறையா அவேர்னஸ்லாம் சொல்கிறாங்க. அது மூலமாக தான் இதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ண முடியும்.